வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா என்று திமுக அரசை நோக்கி திரைப்பட இயக்குநர் ப ரஞ்சித் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் தொடர்பாக இயக்குநர் ப ரஞ்சித் அறிக்கை வெளியிட்டுள்ளார். திமுக அரசுக்கும் சமூக வலைதளங்களில் வன்மத்தை பரப்புவோருக்கும் ப ரஞ்சித் சில கேள்விகளை எழுப்பியுள்ளார். சென்னையில் காவல் நிலையம் அருகிலேயே படுகொலை நடந்ததை வைத்தே சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்று கூறியுள்ள ப ரஞ்சித், சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்த கையவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழிவாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள். சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று ப ரஞ்சித் குற்றம் சாட்டியுள்ளார். இதை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார்? அவர்களை இயக்கியவர்கள் யார்? இதற்கு வேறு பின்னணி இல்லை என்கிற முடிவுக்கு காவல்துறை வந்துவிட்டதா? இதற்கு பின்னால் ஆருத்ரா இருக்கிறது என்பது குறித்த பார்வையில் காவல்துறையின் நிலைப்பாடு என்ன? பல செய்திகளை உளவ அனுமதித்து இதில் எது உண்மை எது பொய் என்று தெரியாத அளவு அலட்சியமாக இருப்பது ஏன்? ஊடகங்களும் இதுகுறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன் என்று ப ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார். தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொல்லக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும்போது அச்சம் ஏற்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என ப ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார். திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாட செய்து அதில் சட்டம் ஒழுங்கு முறைக்குள் பெரம்பூர் பகுதி அடங்காது என்று ஆம்ஸ்ட்ராங் வாழ்ந்த பெரம்பூரில் அவர் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை செய்திருக்கிறது இந்த அரசு என்று சாடியுள்ளார். திமுக அரசு ஆட்சியில் அமர மிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பது வரலாறு. திமுகவை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன். அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன். வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா என்று ப ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை எட்டி எழுந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாள தெரியாமல் மாற்றுக் கதையை வலைதளங்களில் உருவாக்கி கொண்டிருந்தார்கள் வலைதள சமூக நீதி காவலர்களும் சில ஊடகங்களும். அவரே ஒரு ரவுடியை கொல்வது எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியும்? கட்ட பஞ்சாயத்து செய்பவர், பல குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என ஆளாளுக்கு தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார்கள். கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்பே இத்தகைய கருத்துருவாக்கங்களை பேசுவதற்கு பின்னே இருப்பது யார் என்று ப ரஞ்சித் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார்.